மதுரை விளாங்குடி பகுதி வைகை ஆற்றில் ஆளும் திமுகவை சேர்ந்த சிலர் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக பாஜக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வீரமுத்து மதுரை மாநகர் போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்தார். அவரது மனுவில் கூறியிருப்பதாவது: விளாங்குடி பகுதியில் கடந்த பல வருடங்களாக மணல் கொள்ளை அதிகரித்து வருகிறது. இதனால் மணல் கொள்ளையில் ஈடுபடுவோரிடையே அவ்வப்போது சண்டை, கொலைவெறி தாக்குதல் நடப்பதும், புகார் அளிக்க செல்வோரிடம் போலீஸ் ஸ்டேஷன் வெளியிலேயே சமரசம் பேசி அனுப்பிவிடுகின்றனர். பறவை ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட் ஆற்றங்கரை பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டருக்கு இந்த மணல் கொள்ளை நடக்கிறது. அப்பகுதியில் உள்ள கட்டிடங்களுக்கு தேவையான மணல் வைகை ஆற்றின் கரையில் அள்ளி விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. போலீசாருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரிந்தும் அவர்களுக்கு கமிஷன் செல்வதால் மணல் கொள்ளை பற்றி அவர்கள் கண்டு கொள்வதில்லை. கிராமத்து இளைஞர்கள் இதுபோன்ற மணல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுபவர்களிடம் தட்டி கேட்டால் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இதுபோன்ற மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வதோடு மணல் கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விளாங்குடியில கடந்த ஒரு 10 வருடங்களா பாத்தீங்கன்னா மணல் திருட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒரு விளாங்குடியில எப்படி சொல்லலாம், ஒரு மணல் மாஃபியானே சொல்லலாம். இதுல வந்து ஆளுங்கட்சியோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் மூலியமா தான் இது பண்றாங்க. இது வந்து பொதுப்பணித்துறைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க வந்து எதுக்காக இருக்காங்கன்றத இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா மணல் வந்து டெய்லி குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விளாங்குடியில இருந்து வெளியே மணல் போகுது. அது எங்க இருந்து போகுது அப்படின்னா, கரெக்டா வந்து விளாங்குடியில வந்து வைகை ஆற்றங்கரை கடைசி விளாங்குடி ஸ்டார்டிங்ல மீனாட்சி காஃபி பார் இருக்கு. அது வந்து கடைசி பாத்தீங்கன்னா வந்து வைகை ஆற்றங்கரை வருது. அந்த ஆற்றங்கரையில கரெக்டா நைட்டு 3 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் விளாங்குடிக்கு அடுத்து வந்து சென்ட்ரல் மார்க்கெட், பறவை மார்க்கெட் இருக்கு. இந்த 2 இடத்துலயும் மணல் அள்ளுறாங்க. 2 ஸ்பாட்ல வந்து மணல் அள்ளுறாங்க. ஒரு ஸ்பாட் வந்து விளாங்குடியில இருந்து கடைசியா இருக்க வைகை ஆற்றங்கரை, இன்னொரு ஸ்பாட் வந்து பறவை மார்க்கெட் பின்னாடி அள்ளுறாங்க. இது வந்து போலீஸ் பெர்மிஷன்ஸோ இல்ல வந்து பொதுப்பணித்துறை பெர்மிஷன்ஸோ எதுவுமே வாங்காம வந்து திருட்டுத்தனமா இந்த மணல் அள்ளுறாங்க.